எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா 7 நாள் 7 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து கோதுமை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை உப்புமாவுக்கு நான் 1 கப்பு கோதுமை எடுத்திருக்கேன், 1 பெரிய வெங்காயம், 3 வரமிளகாய். இந்த வரமிளகாய் வந்து காரம் இல்லாதனால அவ்வளோ எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துருவன இஞ்சி, கடுகு. இப்போ இதெல்லாம் தாளிச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த உப்புமாவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் செவந்ததும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூடவே இந்த இஞ்சியை சேர்த்துக்கலாம். மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. பெரியவங்களுக்கோ யார் வேணாலுமே இதை எடுத்துக்கலாம், டெய்லியுமே எடுத்துக்கலாம். ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடியது. இந்த கோதுமை ரவை உப்புமாவுக்கு பச்சை மிளகாயை விட வரமிளகாய் வந்து நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த தண்ணி நம்ம டேஸ்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். இப்போ தண்ணி கொதிக்கிட்டும் மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு ரவையை போட்டுக்கலாம். இது வந்து இப்படியே சிம்லேயே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். இந்த தண்ணிக்கு எதுக்கும் கரெக்டாக இருக்கும். வேகமாக வச்சோம்னா சட்டுன்னு தண்ணி சுண்டி போயிடும். இப்போது இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இடையில எடுத்து நல்லா பெரட்டி விட்டுக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறது. இப்போவே 3/4 வாசி இஞ்சி இருக்கு பாருங்க. இப்போ கணக்காக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கணக்காக பதமாக வந்துருக்கும். நல்லா இஞ்சிச்சு இருந்தாலும் இந்த தண்ணியுமே இன்னும் நல்லா சுண்டணும். மூடி வைக்க வேண்டாம் இனிமேல். இப்போ மல்லி இலை தூவிக்கலாம். இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாசமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் மட்டுமே போதும். சில பேர்த்துக்கு சர்க்கரை பிடிக்கும், அது வேண்டான்னு நினைக்கிறவங்க தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். அவ்வளவுதான், உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெண்பொங்கலுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப்பு. இதை கழுநீர் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வேக வைக்கும் போதே நெய் ஊற்றினோம்னா நல்லா பொங்கல் வந்து வாசமாக இருக்கும். இப்போ இதை வந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் வந்து பால் சேர்த்திக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் பால் ஊற்றிக்கலாம். நம்ம விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். இப்போது பொங்கலுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது தாளிச்சுக்கலாம். நெய் தான் எடுத்திருக்கேன் நான், பசு நெய். நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க, அப்போ தான் வந்து பொங்கல் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, முந்திரி ஒரு 10 முந்திரி. இந்த முந்திரி செவக்கிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து பொங்கல் ஊற்றிக்கலாம். இப்போது டேஸ்ட் பார்த்துட்டு நெய் வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா ஊற்றிக்கலாம். உப்பு பத்தில் மறுபடியும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் இந்த மாதிரி வடை, சாம்பார், சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடும் பொழுது அதுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. அவ்வளவுதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ராகி சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி சேமியாவுக்கு நான் 1 பாக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கூட இந்த சேமியாவுக்கு போட்டுக்கிறேன். இதை நல்லா அப்படியே கலந்து, அந்த உப்பு வந்து எல்லா சேமியாலையும் படுற மாதிரி கலந்து வச்சுட்டு 3 நிமிஷம் கழித்து வடிச்சுக்கலாம். இப்போ நல்லா வடித்தாச்சு. ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா குழஞ்ச மாதிரி போயிடும். ஸ்டீமர் பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ இந்த சேமியாவெல்லாம் இதில் அப்படியே பரவலாக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இது நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அந்த பிளேட் எடுத்து இதில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இது பார்க்கலாம். சேமியா நல்லா வெந்துருச்சு. இந்த மணம் வந்து நல்லா வருது பாருங்கள். சேமியாவுக்கு வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை,
சேமியாவுக்கு வெங்காயம் நிறைய போட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ராகி சேமியாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பில் ஊற வச்சுருந்தாலும் அது வடிச்சிடறதுனால அதில் உப்பு இருக்காது. அதுக்கு தேவையான உப்பு வந்து இந்த வெங்காயத்திலே சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. நல்லா வெங்காயம் வந்து எல்லா இதுலேயும் கோட்டாகிற மாதிரி பெரட்டி விட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக அந்த தூள் உப்பு போட்டு தண்ணியில் கரைச்சி தெளிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். லைட்டாக உப்பு பத்தலை. இப்போ நாங்கள் பாருங்கள், கொஞ்சமாக உப்பு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இதை தெளிச்சிக்கலாம். இது வந்து தூள் உப்பு ஏன் போடலை அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி பசை இருந்துச்சுன்னா தூள் உப்பே போட்டுக்கலாம். அதனால உப்பை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து தெளிச்சுக்கலாம். அவ்வளவுதான், ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பணியாரத்துக்கு நான் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா பணியாரம் வந்து சட்டுன்னு வராது. அதுக்கு வந்து துருவின கேரட் 1, 3 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நான் தாளிக்க போகிறதில்ல, எல்லாம் ஒன்றா கலந்து தான் செய்ய போகிறோம். கேரட் போட்டுக்கலாம், மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு போட்டோம்னா தான் பணியாரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. பணியாரத்துக்கு வந்து நான் அரிசி மாவில் உப்பு இருக்குது. இப்போ இந்த காய்கறி, வெங்காயம் இதெல்லாம் போட்டோம்ல, அதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்திக்கணும். இந்த அளவுக்கு நான் உப்பு போடுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பாருங்கள், இப்படி இருக்கணும். காஞ்சிருச்சு. இப்போ பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியார சட்டி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பணியாரம் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி பபிள்ஸ் வரும். இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இப்படி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி போடணும். அப்போ கீழே வெந்துருச்சு, பாதி வெந்துருச்சுன்னு இருக்கும். மாவு அதே மாதிரி தண்ணி மாதிரி இருந்துடக்கூடாது. இப்படி நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா, ஏன்னா வெங்காயம்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நீர்க்கும். அதனால மாவு கெட்டியாக இருந்ததுன்னா பணியாரம் அப்படியே அழகாக வரும். அப்படியே பணியாரம் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடுமே நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். பணியாரத்துக்கு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மெயின் வந்து இந்த வரமிளகா தேங்காய் சட்னி, கார சட்னி இருந்தாலும் நல்லாயிருக்கும். அவ்வளவுதான், பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கோதுமை ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை ரொட்டிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முட்டைக்கோசு, 1 கேரட், 1 பெரிய வெங்காயம், மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையாகவே போட்டு பிசைஞ்சு ரொட்டி தட்டலாம். இதில் கேபேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த வாசம் வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால தாளித்து சும்மா ஒரு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு மாவில் சேர்த்திக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த காயெல்லாம் வதக்கிற அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து. இது கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே மல்லி இலையை வதக்க வேண்டாம், பச்சையாக சேர்த்துக்கலாம். இது 2 வதக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு போட்டுக்கலாம். சீரகம் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதை எடுத்து வச்சுருந்தா மல்லி இலை, இந்த வதக்கி வச்சுருந்தா காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதை நல்லா கலரிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு பசஞ்சிக்கலாம். இந்த ரொட்டி வந்து அவ்வளோ ஒரு இது ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் ஒரு தேங்காய் சட்னி, சாம்பார்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொட்டி தட்டுற அளவுக்கு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம்.
கோதுமை மாவுங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது இப்போ நம்ம தட்டும் பொழுது கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு தான் தட்ட போகிறோம், அதனால் ஒட்டாதுங்க பாருங்கள். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்திக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ ரொட்டி தட்டிக்கலாம். தோசைக்கல் காயங்குள்ளே நம்ம தட்டிக்கலாம். இப்போ இலை இருக்கிறனால நம்ம இலையை வச்சுக்கிறோம். இலை இல்லாதவங்க பால் பாக்கெட்டு மாவு பாக்கெட்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு அதில் தட்டினோம்னா வைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும், நல்லா நைஸாக வரும். தண்ணி தொட்டோம்னா இங்கே பாருங்க கையில் ஒட்டவே இல்லை. அப்போ நமக்கு தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஆம்லெட் மாதிரி இருக்கும், முட்டை ஆம்லெட் மாதிரி. டேஸ்ட்டுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம். பெரியவங்களுக்குன்னா போதும் இந்த அளவுக்கே. இதில் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். 1 கப்பு மாவுக்கு இதே மாதிரி ரொட்டி வந்து 3 ரொட்டி வரும். ஓரத்துலாம் இப்படி கலர் மாறி வந்ததுன்னா நம்ம கீழே வெந்துருச்சுன்னு அர்த்தம். திருப்பிக்கலாம். வேகமாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சு தான் ரொட்டி சுடணும், இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி போயிடும். இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். வெந்தால் தான் இந்த மாதிரி கருப்பாகாமல் இருக்கும், நல்லா இருக்கு பாருங்க. வேகமாக வச்சு அவசர அவசரமாக சுட்டோம் அப்படின்னா கரிஞ்ச மாதிரி போயிடும். ரொட்டி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரொட்டி வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். 1 டம்ளர் பால் கொடுத்தோம்னா திருப்தியாக இருக்கும். இது வந்து பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இதை கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரொட்டி. அவ்வளவுதான், கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேமியா கிச்சடிக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். 100 கேரட்டு, 100 பீன்ஸு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய். இப்போது சேமியா கிச்சடிக்கு நம்ம தாளிச்சுக்கலாம். சேமியா வந்து நான் 1 பாக்கெட் எடுத்திருக்கேன், வறுத்த சேமியா. இது வந்து அப்படியே ரோல் மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே கையிலேயே இப்படி வச்சு உடச்சிக்கலாம். 200 கிராம் சேமியா. சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் செவக்கிற வரைக்கும் இருக்கட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமேல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது பீன்ஸ் சேர்த்துக்கலாம், கேரட். இப்போது காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். காய் நல்லா பாதி வேக்காடு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிக்கிச்சு. நல்லா ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 200 கிராம் சேமியாவுக்கு 400 கிராம் தண்ணி, 400 ml. உப்பு நான் வந்து ஃபஸ்ட்டு காய்க்கு போட்டிருந்தேன். இப்போ இந்த தண்ணி ஊற்றிருக்கோம்ல, இதை போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. மூடி வச்சோம்னா சீக்கிரமாக தண்ணி கொதிக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சேமியாவை சேர்த்துக்கலாம். உடச்சி போட்டோம்னா சேமியா வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். ஒரு மாதிரி எல்லாம் சேர்ந்து கட்டி கட்டியாக ஆயிரும், உதிரியாக வராமல். அப்புறம் மூடி போட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வச்சிடலாம். தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இனிமேல் மூடி போட வேண்டாம், ஏன்னா அடியில் இது பிடிச்சிக்கும். நம்ம அப்படியே இனிமேல் பெரட்டி விட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இந்த கிச்சடிக்கு தேங்காய் சட்னி, சர்க்கரை, தயிர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு எது விருப்பமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி புட்டுக்கு நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மாவு தான். இப்போது இந்த மாவுக்கு சும்மா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். புட்டுக்கு தண்ணி அப்படியே கொடன்னு ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக இப்படி தெளித்து தான் மாவு பெசரி வைக்கணும்.
இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்குல்ல, நம்ம வந்து புட்டு வேக வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌனிஷாக அந்த ராகியோட கலர் வந்து ஒரிஜினல் கலர் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தண்ணி சேர்த்து மாவு பிசையவே அப்படியே உதுத்து விட்டுக்கிட்டே, கட்டி இல்லாமல் உதுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி தெளித்தா போதும். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு இப்படி பிடிச்சோம்னா இப்படி கட்டியாக இருக்கணும், உதுத்தோம்னா இப்படி உதறணும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட நல்லா உதிர்ந்து வந்துடும், கட்டி இல்லாமல் இருக்கும். அப்போ தான் வந்து வேகும் பொழுது பொது பொதுன்னு வரும் நல்லா. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம், கொஞ்சம் பதமாகிக்கும். இந்த மாதிரி புட்டுக்குழல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சல்லடை இருக்கும், இதை உள்ளே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து மாவு வந்து வெளியில் வராமல் இருக்கும். தேங்காய் ஒரு கை போடுறீங்க அப்படின்னா மாவு வந்து 2 கை போட்டுக்கோங்க. அப்படியே பொதுன்னு தான் போடணும், அமுத்துன மாதிரி போடக்கூடாது. இப்போ மறுபடியும் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இந்த புட்டு வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ மறுபடியும் மாவு போட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு மாவுக்கு இதில் இந்த குழலில் வந்து 1.5 புட்டு வரும். குழல் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடணும். அப்போ நம்ம குழல் எடுத்து வைக்கும் பொழுது சட்டுன்னு ரெடி ஆயிரும். வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்டீம் வரும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெந்துருச்சு அப்படின்னு. நல்லா ஸ்டீம் வருது பாருங்கள். இப்போ எடுத்துடலாம், வெந்திருக்கும். அங்காம் கீழே இப்படி பிடிச்சிட்டு மெதுவாக எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். புட்டு வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். புட்டு நம்ம எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி முடிகோதி மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இது முறுக்கு எடுக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் தனியாக வச்சுருக்கேன். இப்படி பின்னாடி பிடிச்சி தள்ளணும் அப்படின்னா ஈவனாக வரும். இப்போ இந்த பிளேட்டை எடுத்துடலாம். இந்த புட்டுக்கு வந்து சர்க்கரை தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு எப்படி விருப்பமோ நாட்டு சர்க்கரை அல்லது இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புட்டு கூட பழம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், 7 days 7 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் லாஸ்ட்டாக ராகி புட்டோடு முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.